இப்ப இந்த சிஎன்எஸ் சொல்றோம் இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம். இந்த மைய நரம்பு மண்டலத்துல தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? மூளையும் தண்டுவடமும் இருக்கு. 2 தான் இருக்கு. 2 பகுதி தான் இருக்கு. மூளையும் தண்டுவடமும் இருக்கு. இதுல இந்த மைய நரம்பு மண்டலத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த மூளையில ஒரு சில நரம்புகள் வரும் இல்லையா, அதே மாதிரி தண்டுவடத்துல இருந்து நரம்புகள் வரும் இல்லையா, இந்த 2 பகுதியையும் ஒட்டுக்கா இருக்கிறது வந்து இந்த புற அமைவு நரம்பு மண்டலம். புற அமைவு நரம்பு மண்டலம். புற அமைவு நரம்பு மண்டலத்தோட பகுதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூளையும் தண்டுவடம் தான். ஓகே. அடுத்தது வந்து இந்த ஏஎன்எஸ். ஏஎன்எஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம். இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்துல 2 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து பரிவு நரம்பு மண்டலம். அதே மாதிரி எதிர்பரிவு நரம்பு. ஓகேமா? தானியங்கி நரம்பண்டலம். இப்ப உங்களுக்கு பாகங்கள் எல்லாம் புரிஞ்சுச்சுதானே? மைய நரம்பண்டலத்தில் தான் மூளை தண்டுவடம் இருக்கு. பின்பற்றவற்றுள் மூளை காணப்படும் பகுதி அப்படின்னு கேட்டா நம்ம எழுதிடுவோம் சிஎன்எஸ். ஏன்னா இந்த பார்த்துட்டோம் நம்ம நல்லா. அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மூளை தண்டுவடம் அப்படிங்கிறது மைய நரம்பண்டலத்துல இருக்கு. புறாமை நரம்பண்டலம் வந்து இந்த மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளையும் நாரிழைகளையும் தண்டுவடத்திலிருந்து வரக்கூடிய நரம்பு நாரிழையும் கொண்டதுதான் இந்த புறாமைவு நரம்பு மண்டலம். பெரினியல் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கி நரம்பண்டலத்தில் 2 இருக்கு. எப்பவுமே நம்ம உணர்ச்சி வசப்படும் பொழுது நம்மளுக்கு இந்த பரிவு நரம்பண்டலமோ பரிவு நரம்பண்டலம் செயல்படும் பொழுது எதிர்பரிவு நரம்பண்டலம் அதற்கு ஆப்போசிட்டா செயல்படும். ஓகே. எதிர்பரிவு நரம்பண்டலம் ஆக்டிவா இருந்துச்சுன்னா பரிவு நரம்பண்டலம் ஆக்டிவா இருக்கும். அப்போ நம்ம இது எவ்வளவு தூரம் இது ஆக்டிவா இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வயசான தோற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப நம்ம அடிக்கடி டென்ஷன் ஆனோம், கோவப்பட்டோம் அப்படின்னா, அழுதோம் அப்படின்னா கண்டிப்பா ஒன்னா பரிவு நரம்பண்டலம் ஆக்டிவா இருக்கும், இல்லாட்டி எதிர்பரிவு மண்டலம் ஆக்டிவா இருக்கும். அப்ப 2யும் பேலன்ஸ் பண்ணி அமைதியான சூழ்நிலையில இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் நோய்கள் அற்றதுமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பரிவு நரம்பு மண்டலத்தோட எதிர்பரிவு நரம்பு மண்டலத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இந்த மூளை இருக்குது பாத்துக்கோங்க. இந்த சிஎன்எஸ்ல இருந்து 2 பார்த்தோம் இல்லையா? சிஎன்எஸ்ல ஒண்ணு வந்து மூளை, இன்னொன்னு தண்டுவடம். தண்டுவடத்துல கூட நம்ம பாகங்கள் அதிகமா சொல்றது கிடையாது. ஆனா மூளை வந்து நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்? 3 பகுதிகளாக பிரிச்சிருப்போம் இல்லையா? அப்ப நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. இந்த முன்மூளை, நடுமூளை, பின்மூளையில் இருக்கக்கூடிய பாகங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்க? இதே மாதிரிதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதாவது இந்த முன்மூளை இருக்கு இல்லையா? முன்மூளையில வந்து பெருமூளை இருக்கும். பெருமூளை. முன்மூளையில மொத்தமா வந்து 2 பகுதி இருக்கு. ஓகே. 3 பகுதி கிடையாது. 2 பகுதி இருக்கும் முன்மூளையில். இந்த டயன்செபாலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயன்செபாலன் 2 பகுதி இருக்கும். இந்த டயன்செபாலன்ல 2 பகுதியா இருக்கும். ஒண்ணு வந்து தலாமஸ், இன்னொன்னு ஹைப்போதலாமஸ். தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஓகே. இப்போ முன்மூளையில 2 பகுதி இருக்கு. ஒண்ணு பெருமூளை, 2 டயன்செபாலன். டயன்செபாலன்ல 2 இருக்கும். ஒண்ணு வந்து தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஓகே. அடுத்தது வந்து நடுமூளை. இந்த நடுமூளையில என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு முக்கியமான பேரை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். கார் போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுமூளையில இருக்கும். ஹிப்போகேம்பஸ், அதாவது ஸ்விட்சிங் ஸ்டேஷன் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரி, எஸ்டிஎம். இதுக்கு ஸ்விட்சிங் ஸ்டேஷனா லாங் டேர்ம் மெமரி, எல்டிஎம். இது 2க்கும் வந்து தகவல்களை இங்க கொண்டு போறது, இங்க கொண்டு போறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யும். அதுக்கு பேரு வந்து ஹிப்போகேம்பஸ். ஹிப்போகேம்பஸ், ஹிப்போபொட்டமஸ் கேள்விப்பட்டிருக்கோமா? அது மாதிரி ஹிப்போகேம்பஸ்.
அது ஒரு மூளையில இருக்கக்கூடிய பகுதி. இந்த சீ ஹார்ஸ் இருக்கும் பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த இடத்துல நடுவுல தலாமஸ் இருக்குது இல்லையா, அந்த கார்பஸ் கலோசம் கீழே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஹிப்போ கேம்பஸ் இருக்கு. அந்த ஹிப்போ கேம்பஸ் தான் வந்து என்னன்னா ஸ்விட்சிங் ஸ்டேஷன். லாங் டேர்ம் மெமரிக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்விட்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுதான் வந்து மூளையோட முக்கியமான பகுதிகள். பின்மூளையில நமக்கு என்ன இருக்கும்னா சிறுமூளை இருக்கும். சிறுமூளை, பான்ஸ், முகுளம் மூணுமே வந்து பின்மூளையில இருக்கும். இப்ப நடுமூளை பார்த்துட்டோம். பின்மூளையில சிறுமூளை, பான்ஸ், முகுளம் இருக்கு. 3 பகுதி இருக்கு சிறுமூளை. இப்ப நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், ஓடி ஓடி வரோம், எழுதுறோம், பேனா புடிச்சு நம்ம எழுதுறோம். சில செயல்பாடுகள் வந்து இயக்க செயல்பாடுகளா இருக்கு. இது அத்தனைக்கும் காரணமானது வந்து இந்த சிறுமூளை தான். நம்ம சாதாரணமா இயங்குறோம், சாப்பிடுறோம், தண்ணி குடிக்கிறோம், நடக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிறுமூளை தான். அப்ப ஒரு கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம்ல, அதாவது ஆல்கஹால் அருந்துவதால் பாதிக்கப்படக்கூடிய உடனடி பகுதி எது அப்படின்னு கேட்பாங்க. அந்த உடனடி பகுதி சிறுமூளை தான். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது நம் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த தகவல்கள் பரிமாற்றத்தை வந்து துண்டிச்சிருது. அப்ப துண்டிக்கும் போது தகவல் போய் சேர முடியாம ஒரு தடுமாற்றம். அதைதான் வந்து எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஆல்கஹால் பருகுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி. அது உடனடியாக என்ன ஆகும் அப்படின்னா, குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட கலக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் இந்த ஆல்கஹால். ஓகே, அதோடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து கேட்டா அப்படின்னா வந்து கண்டிப்பா யாருமே வந்து அந்த ஆல்கஹால் வந்து பருக மாட்டாங்க. அது அது தொடர்பான இது வந்து நான் இன்னொரு கிளாஸ்ல நான் சொல்றேன் அப்படின்னு. அந்த சிறுமூளையோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயக்க பணிகள் அத்தனையும் செய்யறதுதான் இந்த சிறுமூளை. ஓகே, பான்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு தெரியும், அது சுவாசம், உறக்கம். அது நான் சொல்றேன் இப்ப எப்படி முதல்லன்னு சொல்லிட்டு வரலாம். இப்ப இந்த பெருமூளை இருக்கு பாத்துக்கோங்களேன். இந்த பெருமூளையோட பணிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. பெருமூளையோட பணிகள், இப்ப ஒருத்தர் எக்ஸாம்பிளுக்கு, இப்ப வந்து ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல அடிபட்டார். அப்படி அடிபடும் பொழுது அவர்னால முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து திருப்ப அவர்னால ஞாபகப்படுத்த முடியல. சில செயல்பாடுகள்ல மறதி போல காணப்படுது. அவருக்கு சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இல்ல. அதுலயே அந்த எபிசோடிக் மெமரில நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த மாதிரி உணவு காலையில என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு கேட்டா தெரியல. ஒரு குறிப்பிட்ட ஆளோட பேர் வந்து தெரியல. நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து தெரியல. உறவுமுறை தெரியல. அந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்ப அவருக்கு வந்து எந்த மூளையோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும்? தலாமஸா, ஹைப்போதலாமஸா, பெருமூளையா, சிறுமூளையா, பான்ஸா, முகுளமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எதை நோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, பெருமூளை தான். ஏன்னா பெருமூளை தான் முக்கியமான பணிகள் என்னென்ன? ஆராய்ந்து அறிதல். நிறைய பேர் நல்ல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை தெளிவா முடிவெடுப்பாங்க. அப்ப அது வந்து ஆராய்ந்தறிதல், சீக்கிரமா மனப்பாடம் பண்ணிருப்பாங்க இல்லையா? நினைவு, ஆராய்ந்து அறிதல், சிந்திக்கும் ஆற்றல், சிந்திக்கும் ஆற்றல். இந்த மாதிரியான பணிகளுக்கு முக்கியமா வேலை பளு யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமூளைக்கு தான் அதிகம். இந்த வேலைகள் எல்லாம் யார் தான் செய்வாங்க அப்படின்னா பெருமூளை தான் செய்யும். ஓகே, இந்த பெருமூளை வந்து செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெருமூளைன்றது செரிப்ரல் கார்டெக்ஸ் பகுதி. இந்த மூளையில சில செயல்பாடுகள் நடக்கும் இல்லையா, அது யார் கடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலாமஸ் தான் கடத்தும். மூளைக்குள்ளேயும் வெளியேயும் செய்திகளை கடத்தக்கூடிய வேலையை செய்வது இந்த தலாமஸ். ஓகே, அடுத்தது பாத்துக்கோங்க, இந்த ஹைப்போதலாமஸ் இருக்குது இல்லையா, ஹைப்போதலாமஸோட முக்கியமான பணிகள் எல்லாம் என்ன? ஹைப்போதலாமஸ் ரொம்ப சிறப்பான பணியாற்றுறது வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான். சரி, என்ன ஆனாலும் சரியே, இந்த மூளையோட முக்கியமான பாகங்கள்ல ஏதாவது ஒரு சிதைவோ அல்லது மாற்றமோ அல்லது நீரோட அளவோ குறைஞ்சுது அப்படின்னு கேட்டோம்னா அன்றாட வாழ்க்கையை நம்மளால எளிமையாக செய்ய முடியாது. சில நரம்பு பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, ஒரு சின்ன நரம்பு வந்து அடிக்கடி துடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அப்ப அதோட செயல்பாட்டை நிறுத்த முடியாது. சில டாக்டர்ஸ்க்கு வந்து அது எப்படி ஆக்டிவா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான மருந்து மாத்திரைகள் வந்து சரியான தருணத்துல குடுக்கல அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுடைய ஹோல் லைஃபே வந்து இழக்கிறதுக்கு காரணம். அப்போ
ஹைப்போதலாமஸோட முக்கியமான பணிகள் எல்லாம் அப்படின்னு நமக்கு சாதாரணமா குளிர்காலத்துல, வெயில் காலத்துல எல்லா நேரத்திலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரே சீரா இருக்குது. ஒரு வெப்பநிலை, உடலின் வெப்பநிலையை பராமரிக்கும் வேலையை யார் செய்வது? ஹைப்போதலாமஸ் செய்யும். உடலோட வெப்பநிலை சீராக இருப்பதற்கு காரணம். இப்ப வெயில் காலம் எடுத்துட்டோம்னா வெயில்ல என்விரான்மென்ட் ஹீட்டா இருக்குது. நம்ம பாடி சில்லுன்னு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஹைப்போதலாமஸ் அதிகமா நீரை வெளியேற்றுவதன் மூலமாக உடலை வந்து சாதாரண சூழ்நிலைக்கு வெப்பநிலை சீராக பராமரிக்கிறது இந்த ஹைப்போதலாமஸ். அதுவே வந்து நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பு மண்டலம் இவற்றுக்கு இடையே வந்து ஒரு முக்கியமான பாதை இணைப்பு பகுதியாக செயல்படுகிறது. சரி, மூளை இருக்கு. மூளையில பிட்யூட்டரி சுரப்பி இருக்கு. இந்த பிட்யூட்டரி வந்து ஹார்மோன சுரந்துருச்சு. அப்ப அந்த ஹார்மோன் வந்து தைராய்டுக்கு போகணும், அட்ரினலுக்கு போகணும். அப்ப அந்தந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்ப சேரும் பொழுது அந்த பணி ஒருங்கிணைப்பு இருக்கு இல்லையா? அந்த வேலையை யார் செய்றாங்க அப்படின்னா ஹைப்போதலாமஸ் தான் செய்யுது. இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து இந்த ஹைப்போதலாமஸ் செய்யுது. அதே மாதிரி தாகம், பசி, தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்யறது யாருன்னா ஹைப்போதலாமஸ் தான். தலாமஸோட வேலை வந்து ஒருங்கிணைக்கிறது, மூளையின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது, செய்தி பரிமாறுறது. ஹைப்போதலாமஸோட பணி வந்து உடலோட வெப்பநிலையை பராமரிக்கிறது, பசி, தாகம், சிறுநீர் வெளியேற்றம், அந்த செக்ஸுவல் அர்ஜ் இதுக்கெல்லாம் வந்து காரணமா இருக்கிறது இந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்தது வந்து சிறுமூளை பத்தி. சிறுமூளை தான் வந்து இயக்க செயல்பாடு. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும். இயக்கம், உடல் இயங்குறதுக்கு காரணம், மூமெண்ட்ஸ்க்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த சிறுமூளை தான் இயக்க செயல்பாடுகளுக்கு காரணம். அடுத்தது வந்து பாத்துக்கோங்க பான்ஸ். பான்ஸ் அப்படின்னா இஸ் அப்படின்னா சுவாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாசம். பான்ஸ். முகுளம். முகுளம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூச்சு விடுதல். சரி, இந்த சுவாசம், மூச்சு விடுதல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சுவாசம், மூச்சு விடுதல் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாசம் அப்படின்னா வந்து நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ரெஸ்பிரேஷன். இது வந்து பிரீத்திங், மூச்சு விடுதல். உங்களுக்கே தெரியும் இந்த பிரீத்திங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்ச் தான். அதாவது இயற்பியல் மாற்றம் தான். காற்று உள்ளே வருகிறது, காற்று வெளியே செல்கிறது. ஆனா ரெஸ்பிரேஷன், சுவாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். அதாவது நம்ம உணவு இருக்கு இல்லையா? நம்ம உணவு உட்கொண்டுட்டோம். அந்த உணவு ஜீரணிக்கப்படுகிறது இல்லையா? உணவு ஜீரணிக்கப்பட்டு ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் உள்ள ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன சுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. மூச்சு விடுதல் அந்த ப்ராசஸ பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாசத்துல ஆரம்பிச்சு, அதாவது மூக்குல ஆரம்பிச்சு எதுல போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நுரையீரல்ல இருக்கும் இல்லையா? சின்ன சின்ன காற்று அறைகள், ஆல்வியோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்வியோலை. இந்த சின்ன சின்ன காற்று அறைகள் அது வரைக்கும் சென்றடையும். ஓகே, அந்த ப்ராசஸ் வந்து இப்படி தொடரும். அப்படி தொடரும் பொழுது இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு உன்னால புரிய முடியும். இப்ப சும்மா வெறுமனே வந்து காற்று உள்ள வருது, காற்று வந்து வெளியே போகுது, உதரவிதானம், சுருங்குதல், விரிதல். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர் போனதுக்கு அப்புறம் கூட இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த நெபுலைசர் வைப்பாங்க இல்லையா? அந்த நெபுலைசர் மாதிரி மூக்குல ஒரு ஆக்சிஜன் ரெகுலேஷன் அந்த இது வைப்பாங்க இல்லையா? அதை வச்சுட்டு நமக்கு ஒருத்தருக்கு உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் கொண்டு வர முடியும். ஆனா உண்மையாலுமே என்ன அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உணவு செரிமானப்பட்டு அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் சரியான முறையில் இருக்கணும். அது எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, செல்கள் இருக்கு இல்லையா? செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செல்களிலுமே வந்து இந்த பரிமாற்றம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்முடைய அந்த பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ், வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது சரியான முறையில இயங்கும். இதுதான் வந்து வித்தியாசம். எதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த சுவாசம் மற்றும் இந்த மூச்சு விடுதல் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்.
அப்போ சுவாசம் பணியை யார் பண்றாங்க? பான்ஸ். சுவாசித்தல் அந்த பணியை பண்றது பான்ஸ். மூச்சு விடும் பணியை பண்றது முகுளம். அதே மாதிரி செரித்தல் தானது இல்லையா, அந்த இந்த 2 வேலைகளையும் ஒருங்கிணைக்கிறது இந்த பான்ஸ் மற்றும் முகுளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிபிக்கா இதோட பணிகள் என்ன, இதோட பணிகள் என்ன விவரிக்கணும்னா இந்த சுவாசம் மற்றும் மூச்சு விடுதல் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ECG எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பேரு? எக்கோ கார்டியோகிராஃப். அதே மாதிரி EEG எடுப்பாங்க. அதுக்கு பேரு என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரோ என்செபலோகிராம். எலக்ட்ரோ EEG. என்செபலோ அப்படின்னா மூளை. கிராஃப் கிராஃப் கிராம் அப்படிங்கிறது அந்த மெத்தடு. அந்த கிராஃப் போடுறது ECG. அது மாதிரி EEG. EEG எலக்ட்ரோ என்செபலோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஓகே, இந்த மாதிரிதான் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே வந்து நம்முடைய உடம்புல வந்து நடக்குது. இங்க இருக்கக்கூடிய மூளை இருக்கு இல்லையா, அந்த பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூளையோட 3 பிரிவுகள் பார்த்தோம். CNS, PNS, ANS. அதே மாதிரி CNSல என்ன இருக்கு? மூளை இருக்கு. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை 2 பகுதியில பிரிச்சிருக்கிறோம். பெருமூளை டயன்செபாலன். டயன்செபாலனை எப்படி பிரிச்சிருக்கோம்? தலாமஸ், ஹைப்போதலாமஸா பிரிச்சிருக்கோம். இந்த நடுமூளை மட்டும் கார்போரா குவாட்ரிஜிம்னா அப்படின்னு பேரு. இந்த கார்போரா குவாட்ரிஜிம்னா வந்து பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி இதோட முக்கிய பணி என்ன அப்படின்னா, தகவல்களை வந்து ஷார்ட் டேர்ம் மெமரில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கும், லாங் டேர்ம் மெமரில இருந்து ஷார்ட் டேர்ம் மெமரிக்கும் கொண்டு போகும். இதுக்கு கூட இருக்க உதவக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அடுத்தது வந்து பின்மூளையில என்னென்ன பகுதிகள் இருக்கும்? சிறுமூளை, பான்ஸ், முகுளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது இந்த தண்டுவடம் இருக்குது பாத்துக்கோங்க. இந்த தண்டுவடம், இந்த தண்டுவடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு குழல் மாதிரி இருக்கும். முதுகுப்புறத்துல இருந்து வெளியில வரும் இல்லையா. இப்ப இந்த தண்டுவடத்தோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடத்துதல் தான். இப்ப இது வந்து நமக்கு அணிச்சி செல்கள் போன்ற செயல்கள், அதாவது மூளையினால செயல்பட முடியாத சில வேலைகள் உடனடியாக தகவலை கொடுக்க முடியாது மூளையினால, ஏன்னா அவர் பிஸியா இருப்பார். அதனால இந்த தண்டுவடமே சில பணிகளை ஏற்று நடத்தும். அந்த மாதிரி செயல்களுக்கு பேரு அணிச்சை செயல்கள். அணிச்சை செல்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்ப திடீர்னு நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதே சமயத்துல இந்த மூளை தண்டுவட திரவம் சொல்ற லிக்விடு, இதோட பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். இதோட லிக்விடோட லெவல் வந்து குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போறதுனால என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, கை காலோட இயக்கம் வந்து குறைஞ்சிரும். அவங்களோட தலை வந்து பெருசாதான் இருக்கும், ஆனா கை கால் எல்லாம் குழந்தை மாதிரி மாறிட்டு வந்து இந்த லிக்விடோட லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா. ரீசென்ட்லி ஒரு பேஷண்ட் நான் பார்த்தேன், இந்த லிக்விடோட லெவல் குறைஞ்சது மூளை தண்டுவடம். இது எதனால குறையுது அப்படின்னு பாத்துக்கோங்க. மேக்சிமம் பாக்டீரியா வைரஸ்னாலதான். பாக்டீரியா வைரஸ் தொற்று ரத்தத்துல அதிகமா இருக்கும் பொழுது அந்த பாக்டீரியாக்கெல்லாம் எங்க போய் தங்கிக்கும் அப்படின்னா மூளையில போய் தங்கிக்கும். அப்படி மூளையில தங்குச்சு அப்படின்னா இந்த லிக்விட் லெவல பாதிக்கும். இந்த லிக்விட் லெவல் ஒரு சில நேரத்துல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமாச்சுன்னா மூளை நீங்கி, குறைஞ்சது அப்படின்னு பாத்துக்கோங்க கை காலோட செயல்பாடுகள் வந்து குறையறதுக்கு ஆரம்பிச்சு. ஓகே, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இப்ப மூளை பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு கேட்டா இந்த லிக்விடோட லெவல் வந்து கரெக்டா இருக்கிறதுனாலதான் மூளை வந்து பாதுகாப்பா இருக்கும். ஓகேவா. இப்ப இந்த உணர்வு ஏற்பிகள்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு எளிமையாக தகவல்களை எடுத்து போய் நம்முடைய உடம்பு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி முக்கியமான பணியை ஆற்றுகிறது. இப்ப இதுல ஏதாவது ஒரு செயல்பாடு குறைஞ்சது அப்படின்னா கூட நார்மல் லைஃப் நம்மளால லீட் பண்ண முடியாது. ஓகேவா. அடுத்தது வந்து பாத்துக்கோங்க, இந்த கடைசியா நம்ம பார்க்க போறது இந்த புற அமைவு நரம்படலம் சொல்ல இல்லையா, இந்த லாஸ்ட்ல இருக்கு PNS அப்படின்னு சொல்லிட்டு ANS PNS லாஸ்டா ஒரு நரம்பண்டலம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் CNS PNS ANS ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அது தானியங்கி நரம்பண்டலம், அது தானாவே இயங்கிட்டு இருக்கும். அதுலதான் வந்து நம்ம சொன்னோம் எதிர்பறிவு மண்டலம், பரிவு நரம்பண்டலம் 2 இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஒன்றுக்கு ஒன்று எதிராக செயல்படும். அதோட நம்ம
இந்த தானியங்கி நரம்படலம் ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் முக்கிய பணியாற்றுறது என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. உடம்புல இருக்கக்கூடிய அந்த அதாவது இதயம் அது தானே தான் இயங்கும். அப்ப அதுக்கு கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஒரு சில வளர்சிதை மாற்ற செயல்கள் அது தானவே நடக்கும் இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் வந்து தானியங்கி நரம்படத்தோட பணிகள் வந்து கரெக்டா இருந்தாதான் அடுத்தது வந்து நம்ம இந்த புறாமை நரம்படலம் இருக்கு இல்லையா? பெர்னியல் நர்வஸ் சிஸ்டம். இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுல 2 இருக்கும். ஒண்ணு வந்து மூளை நரம்பு, அடுத்தது தண்டுவட நரம்பு. 2 நரம்பு இதுல காணப்படும். மூளை நரம்பு, தண்டுவட நரம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மூளை நரம்போட இன்னொரு பேரு கபால நரம்பு. இப்ப எக்ஸாம்ல கேட்பாங்க கொஸ்டின். கபால நரம்பு எத்தனை இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு 12 இணை. ஓகே. அடுத்தது வந்து இந்த தண்டுவட நரம்பு எத்தனை இருக்கு அதை அப்படியே திருப்பி போடலாம். 31 இணை. இணை அப்படின்னா பேர்ஸ். அப்ப 62 மொத்தம். இதுல வந்து 24. அப்ப இவ்வளவு நரம்புகள் வந்து இருக்கு. நம்முடைய தண்டுவடத்துல எத்தனை நரம்புகள் வெளியில வருது அப்படின்னு பாருங்க. ஓகே. தண்டுவடம் அப்படின்னாலே வந்து என்னதான் அது தகவல்களை வந்து எடுத்து செல்றது. ஒரு வழி பாதையாகவும் செயல்படும். அப்ப ஒரு வழி பாதை அப்படிங்கிறது இப்ப சப்போஸ் நம்ம ஒரு பொருள் சூடான ஒரு பொருளை தொட்டுட்டோம். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளும். இப்ப உள்வாங்கி கொண்டதுக்கு அப்புறம் அது வந்து என்ன பண்ணும்? தண்டுவடத்தின் வழியாக மூளைக்கு போய் தகவல்களை வந்து பெற்று திருப்ப கொண்டு வரும். ஒரு சில நேரத்துல தண்டுவடமே பிறப்பிக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப அந்த சூட்ல இருந்து நம்ம கைய வெளியில எடுக்கணும். அப்ப இந்த தண்டுவட நரம்புகள் வேகமா செயல்படும் இல்லையா? அதனால மேக்சிமம் இதோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். அதுதான் வந்து 31 இணை. இது வந்து 12 இணை. ஓகேவா? இப்ப உங்களுக்கு மூளை நரம்படலம் தொடர்பான செய்திகள் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம்.